Hello, my name is Ed Dobson, and I'm here today with my good friend, Dr. Mano Daniel, and we're talking about the subject of divine healing. உங்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துதல். என் பெயர் எட் டாப்சன் என்பது. நான் என் நண்பர் மனோ டேனியலோடு கூட சேர்ந்து உங்களோடு கூட பேசுகின்ற பொருளின் கருத்து சுகம் அளித்தல் அல்லது குணப்படுதல் என்ற அந்த கருத்து. We've been discussing healing from a biblical point of view. வேத அடிப்படையாக குணமாக்கப்படுதலை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். Recently we dealt with the question, does God heal? தேவன் நம்மை குணப்படுத்துகிறாரா சுகப்படுத்துகிறாரா என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம் போன முறை. And we looked at the Bible as to how God heals. வேதத்தின் அடிப்படையிலே எப்படியெல்லாம் தேவன் சுகமளிக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். And then we asked the question, does God want everybody healed? அப்புறம் அடுத்து பார்த்த கேள்வி என்னவென்றால், எல்லாருக்கும் தேவன் எல்லா நேரத்திலும் சுகமளிக்க விரும்புகிறாரா? We looked specifically at the ministry of Jesus and Paul. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை ஊழியத்தை பற்றியும் பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தை பற்றியும் நாம் பார்த்தோம். அவருடைய ஊழியத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தோம். We discovered that although Jesus healed all kinds of diseases, he did not heal everybody. இயேசு கிறிஸ்து சகலவித வியாதிகளையும் பலரை குணப்படுத்தினார், ஆனால் எல்லாரையும் குணப்படுத்தல. And we discovered that even though Paul healed many people with all kinds of diseases, there were some people he did not heal. பவுல் அப்போஸ்தலன் கூட எல்லாரையும் பலரை குணப்படுத்தினார், சுகப்படுத்தினார், ஆனால் சிலரை சுகப்படுத்தவில்லை என்று பார்க்கின்றோம். So we concluded that God did heal and God does heal. தேவன் குணப்படுத்துகிறார், சுகமளிக்கிறார், அளித்தார், அளித்துக் கொண்டிருக்கிறார், அளிக்கப் போகிறார். But God does not heal everybody. ஆனால் எல்லாருக்கும் சுகமளிப்பது அது தேவ சித்தமா இல்லை. But when God chooses not to heal, சில சமயங்களிலே சிலருக்கு சுகமளிக்காது இருக்கின்ற நேரத்திலே he provides grace and strength in the midst of the sickness. ஆனா அந்த சுகவீனத்தின் நடுவிலே அவருடைய கிருபை பரிபூர்ணமாக விளங்குகிறது. In this session, we want to ask the question, what is healing? இந்த பாகத்திலே நாங்கள் உங்களோடு கூட பேசுவது எப்படி சுகமளிப்பு என்றால் என்ன? When I was earning my doctorate at the University of Virginia, வர்ஜீனியா யூனிவர்சிட்டியிலே நான் என்னுடைய டாக்டரேட் வாங்கும் பொழுது we were taught that it was very important to define your terms. என்ன என்றால் எங்களுக்கு நாம் என்ன சொல்றியோ அதை திட்டம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். So if we're going to talk about divine healing, நாம் குணமாக்குதல், தேவனால் குணமாக்கப்படுதலை, சுகமளிக்கப்படுவதை பார்க்கும் பொழுது we had better ask the question, what does it mean to be healed? குணமடைவதென்றால் என்ன, சுகமளிப்பு அடைவதென்றால் என்ன? Or even more precisely, what is health? குணமாக இருப்புதல், நல் சுகம் பெற்றிருத்தல் என்றால் என்ன? I wrote down the definition of health. நல் சுகம் அடைந்த ஒரு நிலையை குறித்து நாங்கள் பேசணும். It comes from the World Health Organization. World Health Organization என்ற இயக்கத்திலிருந்து வருகிறது. It says that health is a state of complete physical, mental, and social well-being. சுகம் இருப்பது அறிவை குறித்தும் உடலை குறித்தும் இதயத்தை குறித்தும் நல் மனநிலை அல்லது நல் நிலையிலே இருப்பது, சுகமாக இருப்பது, அதுதான் அர்த்தம். And not merely the absence of disease. ஆனா நோயே இல்லாத இருக்கிற நிலை மட்டும் கிடையாது. மனநிலையும் சரியா இருக்க வேண்டும், அறிவும் சரியா இருக்க வேண்டும், உடலும் சரியா இருக்க வேண்டும், இடமும் சரியா இருக்க வேண்டும். Health is physical wholeness. எப்படி என்றால் முழுமையான பரிபூரணமான நல் சுகம். Health is mental wholeness. அறிவுக்குரிய நல்ல சுகம். Health is social wholeness. நம்முடைய சமுதாயத்திலே நாம் நல் சுகம் பெற்றிருத்தல். It's not just being free from disease. சுகவீனம் அடையாது இருந்தா மட்டும் போதாது. Now, even though this is a definition from a secular organization, இவர்கள் பொதுவாக இயங்குகின்ற ஒரு இயக்கமாகும். it actually reflects what the Bible says. ஆனால் அவர்கள் சொல்வது வேத ரீதியாக தான் இருக்கிறது, வேதத்தின் அடிப்படையிலும் அதுதான் சொல்கிறார். So what is health from a biblical point of view? வேத ரீதியாக குணமடைதல், நல் சுகம் பெற்றிருத்தல் என்றால் என்ன?
First of all, it's freedom from disease. முதலிலே நோயிலிருந்து விடுதலை. In Exodus chapter 15, verse 26, யாத்ராகமம் 15:26 வசனம். it says this, He said, if you listen carefully to the voice of the Lord your God and do what is right in His eyes, if you pay attention to His commands and keep all His decrees, I will not bring on you any of the diseases I brought on the Egyptians. And notice this, for I am the Lord who heals you. யாத்ராகமம் 15:26 வசனத்திலே வாசிக்க கேட்போம். நீ என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இங்க பாத்தீங்கன்னா பரிகாரியாகிய கர்த்தர் நான் என்று தேவன் சொல்கிறார். God says, if you will listen to me and obey me, எனக்கு நீ கீழ்ப்படிந்து நான் சொல்வதை நீ கேட்பாய் என்றால், I will respond by removing all of those diseases from you. எகிப்தில் இருந்த எல்லா வியாதிகளையும் உன்னை விட்டு அகற்றுவேன். Because I am the Lord who heals you. ஏனென்றால் நான் தான் பரிகாரியாகிய கர்த்தர். Let me remind you that ultimately healing comes from God. உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். சொஸ்தமடைதல், குணமாகுதல் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருது, வேற யார்கிட்டயும் வரல. So in this text we learn that health is freedom from disease. இந்த பாகத்திலிருந்து நல் சுகம் என்பது சுகவீனம் அடையாத ஒரு நிலை என்று பார்க்கின்றோம். A few chapters later in the book of Exodus we learn something else about health. சிறிது தூர போகும்பொழுது 23ஆம் அதிகாரத்துக்கு போகும்பொழுது in Exodus chapter 23 verses 20 and following, God tells them that He will lead them to the promised land. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறார் என்று பார்க்கின்றோம். He tells them in verse 24, do not bow down before their gods or worship them or follow their practices. You must demolish them and break their sacred stones to pieces. Worship the Lord your God, and His blessing will be on your food and water. I will take away sickness from among you, and none of you will miscarry or be barren in the land. I will give you a full lifespan. இங்கு பார்க்கின்றோம் யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 24 முதல் வாசிக்க கேட்போம். நீ அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கின்றபடி செய்யாமலும் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்கள் பரிபூரணப்படுத்துவேன். God says, I will give you a full lifespan. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So what is health from a biblical point of view? நல் சுகம் என்றால் என்ன? வேத ரீதியாக Number one, it's freedom from disease. முதலிலே நோயிலிருந்து விடுதலை. Number two, it's living a full life. பரிபூரணப்படுதல், ஆயுசை பரிபூரணப்படுத்தல். இரண்டாவது, living all the days God intended for us. கர்த்தர் எத்தனை நாட்கள் நமக்கு வைத்திருக்கிறாரோ அத்தனை நாட்களை பூரணமாக வாழ்வது. In fact, the writer of the book of Proverbs says the same thing. நீதிமொழிகளும் அதைதான் பேசுகிறது. He says in Proverbs 3 verses 1 and 2, my son, do not forget my teaching, but keep my commandments in your heart, for they will prolong your life many years and bring you prosperity. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே எழுத்தாளர் எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இதயம் என் கட்டளையை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். And in Proverbs 10:27 it says, the fear of the Lord adds length to life, but the years of the wicked are cut short. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே,
கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும் என்று போடப்பட்டிருக்கிறது. We know from Psalm 139 that all the days ordained for us were written down before one of them came to pass. சங்கீதம் 139 பார்க்கும் பொழுது நமக்காக கர்த்தர் வைக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் ஏற்கனவே நல் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கின்றோம். So we know that each of us has a specific number of days on planet Earth. நாம் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் நிர்ணயித்த நாட்கள் உண்டு இந்த உலகத்திலே வாழ. Now we can cut those days short நாமே தவறு செய்து நம்முடைய வாழ்க்கையை குறுகிக் கொள்ளலாம். by living reckless lives. நமக்கு இஷ்டம் போல வாழ்ந்து நம்முடைய சரீரத்தை பங்கப்படுத்திக் கொண்டிருந்தால், on the other hand, God can add to them. ஆனா கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை அதிகமாக்கவும் முடியும். In fact, it says that the fear of the Lord adds days to our life. நம்முடைய இங்க பார்க்கும்போது என்ன, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். So health is living all of the days God ordained for us, and in his providence, if he adds more, what an additional blessing. கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்கள் வரைக்கும் நன்றாக பூரணமாக வாழுதல், அப்படி அந்த நாட்கள் முடிந்தாலும் கூட சில சமயத்தில் கர்த்தர் அதை திடர்ந்து திரும்பமாக நீட்டி கொடுக்கும் பொழுது அது இன்னொரு ஆசீர்வாதமாக இருக்கிறது அல்லவா? So health is freedom from disease. சுகமடைவது என்பது சுகவீனத்திலிருந்து விடுதலை. Health is length of life. வாழ்க்கை நீடித்திருப்பது இரண்டாவது. Number 3, health is the strength of life. சுகவீனமாக நல் சுகம் பெற்றிருப்பது வாழ்க்கையிலே பலத்தோடு கூட வாழ்வது. In Psalm 29 சங்கீதம் 29ஆம் அதிகாரம் and verse 11, 11ஆம் வசனம், we read this. இதை வாசிக்கின்றோம். The Lord gives strength to his people, and the Lord blesses his people with shalom, with peace. சங்கீதம் 29:11ஆம் வசனம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். The word shalom, கர்த்தர் தமது ஜனத்தை சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். the word shalom is a wonderful word. சமாதானம் என்ற அந்த ஷலோம் என்ற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. If I could take you, Mano, to Jerusalem, and even though you don't know Hebrew, you would be able to look at people and say, shalom. மனோ, உன்னை நான் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போனால் அங்கு இருக்கிற ஜனங்களை பார்த்து, அவங்களுக்கு தெரியாது, உனக்கு முதல் தடவை அங்க போயிருக்க, ஆனால் அவர்களை பார்த்து ஷலோம் என்று நீ சொல்லலாம். Shalom means hello. ஷலோம் என்றால் வாழ்த்துதல். And then when you leave someone, you say shalom. Shalom means goodbye. அப்புறம் நீங்க அந்த சமயத்தில் அவங்களை விட்டு போகும்பொழுது ஷலோம் என்று சொல்லலாம். அப்படி ஷலோம் என்று சொன்னா நான் போயிட்டு வரேங்க என்று வாழ்த்துதல். From a biblical point of view, shalom means wholeness before God. வேத ரீதியாக சமாதானம் என்ற அந்த ஷலோம் என்ற வார்த்தை தேவனுக்கு முன்பாக பரிபூர்ணமாக இருத்தல், அவராலே பரிபூர்ணமாக இருத்தல். And so the text says the Lord gives strength to his people and blesses his people with shalom. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுக்கிறார், அவர்களை ஷலோம் அல்லது சமாதானத்தோடு வைத்திருக்கிறார். Health is not just freedom from disease and living a long life. வெறுமையாக நல் சுகம் என்பது சாதாரணமாக நோய் இல்லாது இருப்பது மட்டுமல்ல. Health is knowing the shalom of God. ஆனால் ஷலோம், தேவனுடைய சமாதானம் நிறைவாக பெற்று வாழ்வதுதான் உண்மையான நல் சுகம். Health is living every day in God's strength. ஒவ்வொரு நாளும் தேவ பலத்திலே வாழ்வதுதான் அது நல் சுகம். It's the strength of life. அதுதான் வாழ்க்கையின் பலன். So what is health? நல் சுகம் என்றால் என்ன? Freedom from disease. நோயிலிருந்து விடுதலை. Length of life. வாழ்க்கை நீடித்து காண்பது. Strength of life. வாழ்க்கையில் பலன் கடுவது. And then number 4, vitality of life. நான்காவது புத்து